வணக்கம் நண்பர்களே. அரசி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அர்ஜுன் ஊரை சுற்றுறாங்க. நம்ம சாமந்தி கூட இந்த விஷயத்த காரில் வந்துட்டு இருந்த அரசி கண்ணில் படுது. அதோட ஒரு பானிபூரி கடையில் பானிபூரி சாப்பிட்டுட்டு இருந்த நம்ம அர்ஜுன் சாமந்தியை காட்டி கொடுக்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டு யார், அரசியோட ஃப்ரெண்டு. இந்த பாரு, என் மகளை உன் வீட்டுக்கு மருமகளாக்க முடியாதுன்னு சொன்னல, உன் பையனோட ரேஞ்சை பாரு, ஒரு பானிபூரி கடை வச்சிருக்க ஃபேமிலியாக பார்த்து குடும்பத்தில் பொண்ணு எடு, உனக்கு அதுதான் தகுதி அரசி அப்படின்னு அந்த அரசியை குத்தி காட்டுறாங்க. கோபத்தோட வராங்க. நம்ம அர்ஜுனை பார்க்குறாங்க. டே, உன்னை எப்படி வளர்த்தேன், என் பையன் ஆதவன் தான், நீ என் பையனே இல்லை, நீ இப்படி கேடுகட்ட வேலையை பார்த்துட்டு இருக்கடா அப்படின்னு கோபத்தோட ஒன்று அடிக்கப்படாது, அந்த சாமந்தி எங்க அப்படின்னு நீ தானே என் பையனை இங்கே கொண்டு கூட்டிகிட்டு போனது அப்படின்னு வெளுத்தெடுக்கிறாங்க. என்ன, அரசி மேடத்தோட பையனா இவர் அப்படின்னு அந்த இடத்துல வாயை பிளந்து நிற்கிறாங்க. நம்ம சாமந்தியை ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம அர்ஜுன் ஒவ்வொரு நொடியும் அரசியோட பையன்தான் நான் அப்படின்னு தெரிஞ்சுக்க கூடாது. சாமந்தி அப்படி தெரிஞ்சிட்டா எனக்கும் அவளுக்கும் கேப் ஆயிரும். கண்டிப்பாக அவள் என்ன ஒதுக்குவா, ஏன்னா எங்கள் அம்மாவோட கோபம் அவளுக்கு தெரியும் அப்படின்னு அந்த விஷயத்த தெரியாமல் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு மறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுதாங்க வெளிப்பட்டுட்டு அப்படின்னே சொல்லலாம். நம்ம அழகாக பூ அலங்காரம் பண்ண அந்த காசை தன்னோட அக்கா ரோஜாவுக்கு அனுப்பி விட்டுட்டு மீதி காசில் வாடா, நீனும் எனக்கு உதவுனால வா, இந்த ஊரை சுற்றி பார்ப்போம், உனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரணும்னு ஆசைப்படுறேன் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம சாமந்தி அர்ஜுனுக்கு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அர்ஜுனை திருவீதியெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் துணி கடையில் போய் பேரம் பேசி இது எவ்வளோ ரூபா துணி அப்படின்னு கேட்குறேன்னா, இந்த சட்டைக்கு விலை 500 ரூபா, எங்கள் ஊரில் 150 ரூபா கொடுங்க அப்படின்னு அந்த இடத்துல எல்லாமே குறைவான ப்ரைஸுக்கு வாங்கி கொடுக்காங்க. இதெல்லாம் உனக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பானிபூரி கடைக்கு போய் இங்கே சாப்பிடுவோமா, ஐயோயோ அம்மா பார்த்தா திட்டுவாங்க, ஹைஜீனிக் அப்படின்னு சொல்லுனோம். அது எல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடு அப்படின்னு சாப்பிட வைக்கிறாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க நேரமே காரில் அரசியும் அவங்க ஃப்ரெண்டும் வந்துட்டு இருக்காங்க. அப்போனா, இந்த பாரு அரசி, என்னோட பொண்ணு சுவாதிக்கு உன் பையன் ஆதவ் பார்க்கலாம், ஆதவ் பெர்ஃபெக்டாக இருக்கும் ஜோடி பொருத்தம். என்னடி நினச்சிட்ட நீ எப்படி இருந்தாலும் தவிட்டுப்பான தவிடு தானே, என்கிட்ட தங்கமாக்கிடலான்னு பார்க்குறியா, அது எல்லாம் செட் ஆகாது. ஏன்னா எனக்கு இன்னொரு பையன் இருக்கான் அர்ஜுன், அவனுக்கு வேணா உன் பொண்ணு சுவாதியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல நேரம், என்ன உன் பையன் அர்ஜுனுக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த டோர் வழியாக பார்க்குறாங்கங்க. அங்கே தான் நம்ம அர்ஜுனும் சாமந்தியும் சேர்ந்து பானிபூரி கடையில் பானிபூரியை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன, உன் பையன் பெரிய ஹைஜீனிக் அப்படின்னு எல்லாம் நினைக்காத, உன் பையன் ரோட்டோரம் தான், இந்த பாரு அப்படின்னு காட்டி கொடுக்குறாங்க. ஆமாம், நம்ம அர்ஜுன் சாமந்தி கூட சேர்ந்து பானிபூரி திங்கிற அரசி பார்த்துட்டாங்க. கோவப்படுறாங்க. இவளே என்னை குத்தி காட்ட அளவுக்கு இந்த அர்ஜுன் என்னை கேவலப்படுத்திட்டான், அவமானப்படுத்திட்டான். அவங்க அப்பா என்னன்னா இப்படி என்னை அவர் ஒரு வாழ்க்கையில் நான் செய்த தப்பு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவரை கட்டிக்கிட்டு நான் படாத பாடுபட்டுட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா இங்கே இந்த அர்ஜுனால் எனக்கு அவமானம் கேவலம் வைக்கக்கூடு அப்படின்னு அரசி கோபத்தோடய வராங்க. இவ எல்லாம் என்னை எடுத்தெறிஞ்சு பேசளவு இவன் வச்சுட்டாம்ல, வீட்டுக்கு போனதும் அவனை காட்டுன்னு காட்டலாம். இந்த சாமந்தியோட சேர்ந்துக்கிட்டு அவன் செய்ய ஒவ்வொரு செயலும் எனக்கு அப்படி கடுப்பாகுது. உண்மையாட்டே இவன் வேலைக்காரங்களோடு ஒட்டி வேலைக்காரனா ஆயிடுவான் போல இருக்கு. இவனை நம்ம இனி மீட்கிறது கஷ்டம், வீட்டுக்கு போவோம் அப்படின்னு அரசி வீட்டுக்கு வராங்க. அப்போ தான் அர்ஜுனை கூப்பிடாங்க. அர்ஜுன் கூப்பிட்டாங்க அப்படின்னு ரூபவும் சொல்லுது. நம்ம அர்ஜுன் போகிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, என்னடா நீ பானிபூரி கடையிலேருந்து என் ஸ்டேட்டஸை அவமானப்படுத்தணும் நீ பார்க்குறியா, நான் பார்த்தேன், எங்கே அந்த சாமந்தி அவளோட தானே நீ அங்கே நின்ன அப்படின்னு கோபத்தோட கங்கணம் கட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் ஒன்று அடிக்கக்கூடாது, அவளை தான் அடிக்க அப்படின்னு ஓங்கி ஒன்று கொடுக்குறாங்க. நம்ம சாமந்திக்கு பக்குனி ஆயிடுது. என்ன, இவையும் உங்கள் பையனா அப்படின்னு தெரியாமல் இந்த தப்பு நடந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. என் பையனை கூட்டிக்கிட்டு நீ பானிபூரிக்கு கடைக்கு போன, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கண்டி, இவனும் வந்திருக்கான் அப்படின்னு வெறுத்தெடுக்கிறாங்க. ஐயோ போச்சு கடவுள், இந்த சாமந்தி கூட என் உறவாது
சந்தோஷமாக இருக்கும்னு பார்த்தேன். இப்போ எங்கள் அம்மா எல்லாத்தையும் ஒரு பெரிய கோடு போட்டு 2 தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. அவளுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, அரசி மேடத்தோட பையன் தான் நான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இனி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. இந்த சைடு பார்வதி கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன அரசி மேடத்தோட பையன்தான் அர்ஜுனா, நம்மளுக்கு தெரியாமல் நான் இந்த வீட்டு வேலைக்கார தம்பி கார் டிரைவரு அப்படி எப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். என்ன நீ அப்படியே நினச்சிட்டு இருந்தா, இந்த வீட்டோட பையன்தான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ஏன் அவன் மட்டும் இந்த வீட்டில் இருந்து ஒட்டாமலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கான், ஏன்னு தெரியாது. நம்ம அரசி மேடத்துக்கு அவனை பிடிக்காது, எப்போவுமே அவங்க மூத்த பையன் ஆதவை தான் பிடிக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாங்க. நம்ம சாமந்தி அப்போதான் நம்ம அர்ஜுன் இனி அவ்வளவுதான், இனி வந்து நம்ம சாமந்தி கூட பேச முடியாது, அவளும் பேச மாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா காட்டு ராஜா கிட்ட எப்படியாவது அந்த எனக்கு என்னோட 30th ஆனிவர்சரிக்கு நான் அந்த செயினை போட்டுட்டு நிற்கணும், கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு வந்து அந்த பொண்ணோட ஃபோட்டோவாவது அனுப்புங்க, நானாவது இனி எங்கே இருக்காளாவது நீ தேடி அந்த செயினை வந்து வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்கங்க நம்ம அரசி. ஆனால் இந்த செயின் வந்து அந்த நம்ம ராணியோட பேத்திக்கு போய் சேரணும், அதுதான் ராணியோட விருப்பம், கண்டிப்பாக நான் அவங்கக்கிட்ட கொண்டு சேர்ப்பேன் அப்படின்னு வந்து அதை பதுக்கி வச்சுருக்காங்க நம்ம சாமந்தி.